இப்போ வந்து எப்படி எலிகென்ட்டா சாப்பிடுறது டைனிங் எட்டிகெட் வந்து பார்க்கலாம். நாமளே நம்ம வீட்ல வந்து கையில பிடிச்சி எது சாப்பிடுவோம். லைக் யூ ஜஸ்ட் ஈட் ஹவ் யூ வாண்ட். இப்போ சப்போஸ் ஒரு ஃபார்மலான செட்டிங்ல இருக்கீங்க, இல்ல பிசினஸ் மீட்டிங்ல இருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கிற டைம்ல அப்ப எப்படி சாப்பிடணும்? Fork goes on your left, knife goes on your right. So you just cut it, just a small piece, just little by little. பெரிய பீஸா வந்து உங்க வாய்க்குள்ள போகாத அளவுக்கு கட் பண்ணிடாதீங்க. So just take a little bit like this and you eat. இங்க என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. எக் பஃபின் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே அண்ணன் அன்டயட்டீஷியனா ஆயிருவேன். அதாவது டயட்டே இருக்க மாட்டோம். நம்ம ஃபாலோவர் நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடியே. அப்போ புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், மிச்ச நாள்லாம் டயட் இருந்துருவியா ப்ரோன்னு. இல்ல, ஆனா ஞாயிற்றுக்கிழமை கம்பல்சரியா இருக்க மாட்டேன். அந்த வகையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நோம்பு திறந்த உடனே சரியான ஐட்டமா வாங்கி தவுத்து தள்ளிட்டேன். என்னெல்லாம் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்றேன், வீடியோ ஃபுல்லா பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, இன்னைக்கு அருமையான ரமதான் நாள். ஞாயிற்றுக்கிழமை டயட்டே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் எப்படி சகருக்கு ஓட்ஸ் போட்டு அடிப்பேன்னு சொல்லுங்க. மந்தியை வாங்கி போட்டு அடி நடிச்சாச்சு. நார்மல் மந்திலாம் ஒன்றும் கிடையாது, சவாயா மந்தி. அதை சாப்பிட்டுட்டு ஜம்முன்னு ஃபஜ்ரை தொழுதுட்டு ஒரு குட்டி தூக்கத்தையும் போட்டு எந்திரிச்சிட்டு மொட்டை மாடிக்கு எடிட் பண்ண வந்துட்டேன். எடிட்டிங்லாம் முடிஞ்சதும் கீழே போய் நம்ம தலைக்கு சாப்பாடை போட்டுட்டு கிளம்பி பள்ளிக்கு போய் தொழுதுட்டு அங்கேயே அண்ணன் கொஞ்ச நேரம் செட்டிங்க போட்டு உட்காந்துட்டேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பீக் இங்கிலீஷுக்கு வண்டி வேணுமா, அதனால ரேபிடோ ஓட்டவும் போல. வீட்டுக்கு வந்ததும் லைட்டா ஒரு உறக்கத்தை போடுமேன்னு பார்த்தேன். அது ஒரு படா சைஸ் உறக்கமாயிட்டு விறுவிறுன்னு வீட்டுல ஒது எடுத்துட்டு அசரை தொழுதுட்டு நோம்பு துறக்க ஓடிட்டேன். நோம்பு துறக்க சிறிது கால தாமதமானனால முழு சமோசா இல்லாம அரை சமோசாலையும் கம்மியா தான் தந்திருந்தாங்க. இட்ஸ் ஓகே, நாளைக்கு நேரத்தை வந்து முழு சமோசா வாங்கிட வேண்டியதான். லேடிஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தா நீங்க நினைக்கலாம், என்னல நீங்க எல்லாம் சமோசா சாப்பிடவா பள்ளிக்கு போறீங்கன்னு. அதை எப்படி என் வாயால சொல்லுவேன். சரி விடுங்க, இப்ப நம்ம கதைக்கு வருவோம். நோம்பு திறந்ததும் நேரா பேக்கரிக்கு வண்டியை விட்டாச்சு. அங்க பேக்கரி அண்ணன்ட்ட போய் சிலாக்கி டூம் இருக்கான்னு கேட்டா இல்லன்ட்டாரு. சரி டிங்டாங் பாப்ஸ் இருக்கா இல்லன்ட்டாரு. அப்ப என்னதாயா இருக்குன்னு கேட்டதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம் சொன்னாரு. அதுல இருந்து ஒரு 3 ஐட்டத்தை மட்டும் தூக்கிட்டு வந்துட்டேன். அதாவது அந்த ஐட்டம்லாம் என்னதெல்லாம், ஃபர்ஸ்ட் வந்து பன்னீர் பப்ஸ், ரெண்டாவது வந்து பன்னீர் ரோல், மூணாவது வந்து சாக்லேட் பன். 3தையும் போட்டு அடி போட்டு அடிச்சு தள்ளியாச்சு. இதாம்பல சீட் மீல், சும்மா சோறையும் பருப்பையும் சாப்பிட்டுட்டு சீட் மீல்ட்டு கிடக்காதீங்களா. இந்த 3ஐயும் சாப்பிட்டு முடியும் முன்னாடி எஸ்ஸா வாங்க சொல்லியாச்சு. போய் எஸ்ஸாவையும் திராவையும் தொழுதுட்டு வீட்டு வந்து அடுத்த மேட்டர் சிக்கன் கிறிஸ்பி ரோல் போடு, அதை தவுத்து தள்ளு. நீங்களும் பாரபட்சம் இல்லாம நல்லா சாப்பிடுங்க. போயிட்டு வரட்டா, ஒழுக்கம் முக்கியம் மக்களே.